Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 12 Physics Unit 6 Optics lessonலேருந்து Optical fiber and acceptance angle in Optical fiber தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்டிக்கல் ஃபைபர்னால் என்ன, இதோட ஃபங்க்ஷனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிஃபோன் கேபிள்ஸ், இன்டர்நெட் கேபிள்ஸ் அண்ட் தென் கேபிள், தென் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஆர் மெடிக்கல் ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, லைக் எண்டோஸ்கோப்பிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈசோஃபேகஸ் இந்த உணவு குழாய் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரினல் ட்ராக்டில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது வூன்ஸ் ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸில் ஒரு சின்ன கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தே வில் வியூ த பர்டிகுலர் ஈசோஃபேகஸ் அந்த உணவு குழாய் பகுதியை வந்து அந்த ட்ராக்டை வந்து தே வில் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் சில ஃபைண்டிங்ஸ்க்காகவும் நிறைய இடங்களில் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when compared to கேபிள்ஸ், நார்மலாக வயர்டு கேபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் வந்து சிக்னல்ஸ், அதாவது ஒரு லைட் பல்சஸ் லைட் ஃபார்மில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து லைட் பல்சஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ டெலிஃபோன் எடுத்துக்கோங்க, ஒரு இடத்துலேருந்து இப்போ சென்னை டு மதுரை நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாமே லைட் பல்சஸாக கன்வெர்ட் ஆகி தான் த்ரூ த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து உங்களுக்கு போகும். ஸோ போய் உங்களுக்கு ரிசீவரை ரீச் பண்ணும். அப்போ இந்த மாதிரி போகும்போது லாஸஸ் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ நம்ம அனுப்பக்கூடிய சிக்னல்ஸ் வந்து எந்த ஓரளவுக்கு மேக்ஸிமம் லாஸஸ் தடுத்துட்டு தான் உங்களுக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஸ் டாக் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல டெலிஃபோன்ஸில், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. நான் சொல்கிறது லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கிராஸ் டாக் அவாய்ட் பண்ணுறதுக்கும் பெட்டராக நம்ம செக்யூரிட்டியை வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும், நம்ம பேசுகிறது வந்து யாரும் ஒட்டு கேட்க முடியாது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா பர்பஸஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ என்ன மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் நடந்தாலும் வேறு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகிறதுனால இதில் வந்து எந்த சிக்னல்ஸில் வந்து எந்த மாறுபாடும் இல்லாமல் சிக்னல்ஸை லாஸ் பண்ணாமல் உங்களுக்கு த்ரூ அவுட் த லைன் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு யூஸ்வலாக அந்த டீப் கிரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து பரி பண்ணியிருப்பாங்க இந்த லைன்ஸ்லாம். ஸோ ஓரளவுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்து உங்களுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ சில வெதர் கண்டிஷன்ஸ்லேயும் வித்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லாஸஸ் சஃபர் பண்ணாமல் இது கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸோட உங்களுக்கு யூசஸ். ஸோ இப்போ ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்ம டேட்டாஸை வந்து இன் ஃபார்ம் ஆஃப் லைட் சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளே லைட் பல்சஸ் மூலிமா ட்ராவல் ஆகும்னா இந்த லைட் பல்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணக்கூடிய ஃபினாமினன் பார்த்திங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அது என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இன்னொரு தடவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இட் டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ் இன்சைட் த ஆப்டிக்கல் ஃபைபர். என்ன ஃபினாமினா அண்டர்கோ பண்ணதுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஜென்ரலாக கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் இந்த மெட்டீரியல்ஸால் தான் யூஸ்வலாக மேக் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது மெயினாக. ஒன்று வந்து இன்னர் பார்ட் வந்து கோர் அப்படிங்கிறாங்க, அவுட்டர் பார்ட்டை வந்து கிளாடிங் ஆர் ஸ்லீவிங் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது கன்சிடர் திஸ். இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் உங்களுக்கு கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட கூட இருக்கிற மாதிரி தான் தே வில் டிசைன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கன்சிடர் திஸ் அஸ் த ஆப்டிக்கல் ஃபைபர். ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய ப்ளூ லைனிங்கை வந்து வி கன்சிடர் அஸ் கோர். ஓகே, இந்த அவுட்டர் லேயரை வந்து கிளாடிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கோர் கிளாடிங் சர்ஃபஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ கன்சிடர் திஸ் அஸ் கோர் கிளாடிங் சர்ஃபஸ். இப்போது இந்த இடத்துல இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரி அப்படிங்கும்போது இது கோர், இது கிளாடிங், இதை ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய பவுண்ட்ரி வந்து இந்த பாயிண்ட்டில் நான் ரஃபாக ஒரு நார்மல் வரைஞ்சிக்கிறேன். இப்போ என்னோடய லைட் ரேஸ் வந்து இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வித் த நார்மல் வந்து I should be greater than critical angle. அப்படி இருக்கும்போது மட்டுமே இந்த கோர் கிளாடிங் சர்ஃபஸில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகி த்ரூ அவுட் த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும் வித்தவுட் சஃபரிங் மச் லாஸ். ரிஃப்ராக்ஷன் ஆகாமல்
கிளாடிங் கோர் சர்ஃபேஸ்க்குள்ளே உங்களுக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணும். எப்போன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. இந்த மாதிரி இருக்கும்போது மட்டுமே மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சஃபர் பண்ணி த்ரூ அவுட் த கோர் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் வந்து உங்களால் இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனாக வந்து அண்டர்கோ பண்ண வச்சு சிக்னல்ஸை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு நம்மளால் ரீச் பண்ண வைக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஈவன் தோ பெண்டானா கூட நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஆகக்கூடிய லைட் வந்து எந்த டேமேஜ் லாஸஸ் இல்லாமல் அந்த நம்ம அனுப்பக்கூடிய இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆப்டிக்கல் ஃபைபர். இப்போ இந்த மாதிரி பிக்சர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டெக்கரேஷன் பர்பஸ் சும்மா நம்ம வந்து டெக்கரேஷன் பீஸாக வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து ஒரு லைட் வச்சுருப்பாங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இது தான். இதில் வந்து அதோட எண்ட்ஸில் வந்து அந்த லைட் பல்சஸ் வந்து ட்ராவல் ஆகி வர மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆப்டிக்கல் ஃபைபர். இந்த மாதிரி நிறையா கேபிள்ஸோட கம்பைன் பண்ணி அவுட்டர் ப்ரொடெக்டிங் லேயரோட உங்களுக்கு டெலிஃபோன் கேபிள்ஸ், இன்டர்நெட் கேபிள்ஸ், இந்த மாதிரி நிறையா கேபிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு 2 தெரிஞ்சுக்கணும், கோர் அண்ட் கிளாடிங் இருக்குது. கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும் when compared to cladding. அப்படின்னா தான் when light வந்து ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் ட்ராவல் ஆகும் பொழுது அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது லைட் ரேஸ் ரிஃப்ராக்ஷன் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அதனால தான் கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் கிளாடிங் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெரிவேஷன், அக்செப்டன்ஸ் ஆங்கிள் இன் ஆப்டிக்கல் ஃபைபர். அதாவது இப்போ இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரி, இப்போ இது கோர், இதோட கிளாடிங். இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரி அதாவது பாயிண்ட் பியில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஒன்று இட் ஷுட் பி மினிமம் இட் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும். ஸோ ஐ வந்து ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கணும், ஆர் ஐ வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருந்தால் மட்டுமே இந்த லைட் ரேஸ் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போது இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் லைட் ரேஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இந்த அவுட்டர் மீடியம் ஏர்லேருந்து நம்ம இன்சிடென்ட் பண்ணக்கூடிய லைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்தால் மட்டுமே இந்த இடத்துல ஐ வந்து இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறாங்க. அப்போ எந்த ஆங்கிளில் வேணால் இருக்க முடியாது. இட் ஷுட் பி வித்தின் அ பர்டிகுலர் ஆங்கிள். அந்த பர்டிகுலர் ஆங்கிள்குள்ளே லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆனால் மட்டுமே, அதாவது எந்தனா இந்த கோர் பவுண்டரி இந்த பாயிண்ட் ஏல இன்சிடென்ட் ஆனால் மட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வித் த நார்மல் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள்ங்கிறது எதுவாக இருக்கணும், லெட்டஸ் பாயிண்டர்ஸ் I1 கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஐஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ angle of incidence வந்து at the core boundary it should be between 0 to IA இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளை வந்து கன்சிடர் லைக் அ கோனிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஓகே, எப்போனா when the angle is between 0 to IA within this acceptance ஆங்கிளாக இருக்கும் பொழுது இது ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இது வந்து அக்செப்டன்ஸ் கோன் அப்படிங்கிறோம். அப்போ வேறு விதமாக என்ன சொல்லலாம்னா இந்த அக்செப்டன்ஸ் கோனுக்குள்ளே இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் எல்லாமே இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் உங்களுக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம கோர் பவுண்ட்ரியில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிள்குள்ளே இருக்கும்போது மட்டுமே இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் சஃபர் ஆகும். அதுதான் கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல N1ங்கிறது கோர், N2ங்கிறது கிளாடிங், அண்ட் தென் இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஐஏங்கிறது அவுட்டர் மீடியமில் இருக்குது. ஸோ N3ங்கிறது ஏர் மீடியம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் ஐஏ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் N1, N2 அண்ட் N3. ஸோ N1னா கோரோட refractive index, N2 cladding, N3ங்கிறது அவுட்டர் மீடியம். அதாவது if it is air இருந்தால் refractive index of air வந்து is equal to 1, that is N3 is equal to 1. அப்போது இந்த கோர் பவுண்ட்ரியில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட ஆங்கிள் வந்து it should be equal to or within acceptance angle. அப்போது இந்த லைட் ரே என்ன ஆகும்னா it undergoes refraction. ஓகே, இந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன, திஸ் இஸ் RAன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இந்த கோர் கிளாடிங் பவுண்ட்ரியில் இட் பிகம்ஸ் த இன்சிடென்ட் ரேவாக இருக்கும். கரெக்டாக? தட் இஸ் இது இன்சிடென்ட் ரே,
இந்த பவுண்டரியில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இந்த கோர் கிளாடிங் பவுண்டரியில் திஸ் பிகம்ஸ் த இன்சிடென்ட் ரே. அப்போ இந்த இன்சிடென்ட் ரே வந்து இஃப் த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஐசி தென் ரேஸ் வந்து ரிஃப்ராக்ட் ஆகி அதோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி. ஸோ பவுண்டரியை கிரேஸ் பண்ணும். அப்போ இப்படி போகிற ரே வந்து நெக்ஸ்ட் கோர் கிளாடிங் பவுண்டரியில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இட் அண்டர்கோஸ் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ when the light rays வந்து at the core boundaryல within this acceptance angle or within this acceptance coneக்குள்ள இன்சிடென்ட் ஆகும்போது மட்டுமே இந்த கோர் கிளாடிங் பவுண்டரியில் லைட் ரேஸ் வந்து என்னாகும்? மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனை அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்க்குரிய ஒரு மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்னெல்ஸ் லா ஃபஸ்ட்டு என்னது ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் மீடியத்துக்கும் இந்த கோர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஏன்னா லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகுது. ஸோ இதை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து இந்த கோர் கிளாடிங் பவுண்டரிக்குள்ளே இட் சர்வ்ஸ் அஸ் த இன்சிடென்ட் ரே. இங்கேருந்து செகண்ட் மீடியத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்பொழுது மட்டுமே உங்களுக்கு த்ரூ த பவுண்டரி கிரேஸ் ஆகுது. எப்போ? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளாக இருக்கும்போது. அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மை ஸ்னெல்ஸ் லாவில் எழுதிட்டு we are going to derive the equation for IA, acceptance angle என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் in terms of N1, N2 and N3. ஓகேவா? இப்போ அது ஸ்னெல்ஸ் லா ப்ராடக்ட் ஃபார்மில் எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாமா? பண்ணி ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதலாம். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸோட உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? N3. ஸோ N3 sin angle of incidence என்னது? உங்களுக்கு angle of incidence is acceptance angle IA is equal to எந்த மீடியத்துக்குள்ளே போகுது? N1ங்கிற மீடியத்துக்குள்ளே போகுது. ஸோ N1 sin உங்களுக்கு angle of refraction என்ன? It is RA. ஓகே, ஸோ let us take this to be equation 1. இப்போ அடுத்தது பவுண்டரி B பவுண்டரியில் this is at A. ஸோ அட் பவுண்டரி பியில் என்ன ஆகுது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னவாக இருக்குது? அதை எழுதலாம். ஸோ N1லேருந்து N2க்கு போகுது. ஓகே, ஸோ N1 ஓகே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? இட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ N1 sin IC இஸ் ஈக்குவல் டு மீடியம் எந்த மீடியம் போகுது? N2 மீடியத்துக்கு போகுது. ஸோ N2 sin உங்களுக்கு என்ன ஆகுது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R என்னவாக இருக்குது? 90 டிகிரியாக இருக்குது. ஸோ sin 90 டிகிரி. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? இட் இஸ் N1 sin IC is equal to N2. ஏன்னா sin 90 வந்து it is equal to 1. So sin 90 degree is equal to 1. So what is sin IC? Sin IC is equal to N2 divided by N1. Okay? இப்போது நமக்கு இந்த ஈக்குவேஷனில் we have to find what is RA. ஓகே, அப்போனா தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் இஸ் அக்செப்டன்ஸ் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் சில சேஞ்சஸ் நம்ம வந்து யூஸிங் அந்த ஒரு பர்டிகுலர் பிக்சர்லேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து we are going to find what is RA. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, இப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? தட் இஸ் இது வந்து நார்மல். இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐசின்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து ஆர்ஏனா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? திஸ் இஸ் ஆல்சோ ஆர்ஏ. ஓகே, ஸோ திஸ் ஆங்கிள். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் RA. அப்போ வாட் இஸ் திஸ்? அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஸோ 90 டிகிரி மைனஸ் RA இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கும் I. கரெக்டாக? ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? சைன் ஐசிக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா சைன் ஆஃப் 90 மைனஸ் RA இஸ் ஈக்குவல் டு N2 divided by N1 replace பண்ணுறோம். ஓகே, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் R நம்ம எழுதுகிறோம். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துகிட்டு 90 minus RA is equal to IC. அப்போ வாட் இஸ் சைன் 90 minus RA? சைன் ஆஃப் 90ங்கும் போது காஸ் வரும். ஸோ காஸ் RA is equal to N2 divided by N1. ஓகே, நமக்கு இப்போ முன்னாடி உள்ள ஈக்குவேஷனில் பாருங்கள் சைன் RA தான் இருக்குது. பட் வி காட் காஸ் RA. இப்போ நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் நிறைய ரிலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஹவு டு யூஸ் திஸ் காஸ் RA அண்ட் ரைட் சைன் RA? சைன் RA இஸ் ஈக்குவல் டு
1 minus cos square RA square root. கரெக்டா? என்னது ஈக்குவேஷன் என்ன? cos square RA plus sin square RA is equal to 1. நமக்கு என்ன தேவை? We need only sin square RA. அப்போ இந்த cos square RA other side வரும். So 1 minus cos square RA வரும். அப்போ taking square root on both sides, sin RA is equal to 1 minus cos square RA. இப்போ cos RA எனக்கு என்ன தெரியும்? அதில் நம்ம substitute பண்ணலாம். So which is 1 minus n2 divided by n1 the whole square. Correct? Cos RA the whole square to the square root. அப்போ இது LCM எடுத்தோம்னா we get sin RA is equal to, okay, கீழே LCM என்னவா இருக்கு? n1 square இருக்கு. So n1 square மேலே அப்போ என்ன வரும்? This is also n1 square minus n2 square the square root. கரெக்டா? That is இந்த இதை LCM எடுத்தோம்னா கீழே வந்து n1 square வரும். ஓகே, அப்போ 1 into n1 square என்ன வரும்? ஸோ n1 square minus n2 square square root. அதுதான் இங்கே நீட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது இதை வந்து we are going to substitute in equation 1. Let us put this as 3 and we will put this as 1. So substitute sin RA in 1. அப்போ என்ன வரும்? We get n3 sin IA is equal to n1 sin RA. இப்போ இதில் தான் நம்ம substitute பண்ண போகிறோம். ஓகே, so what we get? n1 times square root of n1 square minus n2 square divided by n1 square. ஓகே, அப்போ இந்த n1 square ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? we get n1 divided by n1 வரும். so within the square root n1 square minus n2 square. so n1 cancel ஆகிடும். so we get n3 sin IA is equal to square root of n1 square minus n2 square. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா n3-ஐ அதர் சைட் கொண்டு வரேன். அப்போ this equation becomes n1 square minus n2 square the square root divided by n3. இப்போ இந்த n3-யும் ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு வரணும்னா என்ன ஆகும்? this becomes உள்ள within the square root போகும்போது it becomes n3 square. so sin IA is equal to n1 square minus n2 square divided by n3 square the whole square root. Okay va? So this is sin IA. இப்போ we need to find what is IA. That is acceptance angle na enna? IA is equal to sin inverse of square root of n1 square minus n2 square divided by n3 square. இப்போது இந்த அவுட்டர் மீடியம் வந்து ஏராக இருந்தால் n3 என்னவாயிடும்? n3 is equal to 1 if the medium is air. If the medium is air, n3 is equal to 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? IA is equal to sin inverse of square root of n1 square minus n2 square. ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் n3 sin IA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து நியூமரிக்கல் அபேர்ச்சர் NA அப்படிங்கிறாங்க. NAங்கிறது என்னது? இட் இஸ் நத்திங் பட் நியூமரிக்கல் அபேர்ச்சர். அபேர்ச்சர்னா என்ன? நம்ம முன்னாடியே 10th படிச்சிருப்போம். இப்போ இந்த லென்ஸ் இருந்தது அப்படின்னா இட் கேன் பி கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். இந்த லென்ஸோட டயமீட்டர் தான் இட் இஸ் கோயிங் டு பி த அபேர்ச்சர். அதே மாதிரி இந்த அக்செப்டன்ஸ் கோன் பார்த்தோம் இல்லையா? இந்த பிக்சர் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் அக்செப்டன்ஸ் கோன் இருக்கு இல்லையா? இந்த பார்ட் n3 sin IA இருக்கு இல்லையா? இதை தான் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் அபேர்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? முன்னாடி உள்ள ஈக்குவேஷனில் n3 sin IA is equal to NA. திஸ் இஸ் த நியூமரிக்கல் அபேர்ச்சர். இப்போ இந்த ஈக்குவேஷனில் NA is equal to n3 sin IA. இதுதான் நியூமரிக்கல் அபேர்ச்சர் நம்ம பார்த்தோம். இஃப் சப்போஸ் இந்த மீடியம் வந்து அவுட்டர் மீடியம் வந்து ஏராக இருக்கும் பொழுது திஸ் நியூமரிக்கல் அபேர்ச்சர் இஸ் ஈக்குவல் டு சிம்ப்ளி sin IA. ஓகே, இப்போ முன்னாடியே கண்டுபிடிச்சோம் வாட் இஸ் sin IA. யூ குட் சி sin IA is equal to this formula. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ NA is equal to we get square root of
n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி n3ங்கிறது அவுட்டர் மீடியம் இஸ் ஏர்னால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. ஸோ த ஈக்குவேஷன் இஸ் சிம்ப்ளி த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். அப்போ இந்த நியூமரிக்கல் அப்பார்ச்சர் வந்து அவுட்டர் மீடியம் ஏராக இருக்கும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி அப்பான் த கோர் அண்ட் கிளாடிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டீசஸை பொறுத்து இருக்குது. அதுதான் வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிளும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.